ஒரு குரங்கு ஈது என்று எண்ணலா ஆணியை அனுமனை அமைய நோக்குவான் சேனுயர் பெருமையோர் திறத்ததன்று என நானூறும் உலகெல்லாம் அளந்த நாயகன். ஏன் இலது ஒரு குரங்கு ஈது என்று எண்ணலா ஆணியை அனுமனை அமைய நோக்குவான் சேனுயர் பெருமை ஓர் திறத்ததன்று என நானூறும் உலகெல்லாம் அளந்த நாயகன். கண்டிலன் உலகம் ஒன்றும் காலினால் அளந்து கொண்ட முன்னறிய கண்ணாடி புறவன். அதாவது அவனுடைய உருவத்தை வந்து ராவணால பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். யாரும் பார்க்க முடியாது. மூணு இதா தாண்டினா வந்து திருப்புரம் அந்த நாயகன் வந்து அவனை பார்க்க முடியுது. திரிவிக்ரமன் விஸ்வரூபம் காட்டினாரான்னு குழப்பிட்டேன். சந்திக்கும் போது என்ன நினைச்சிட்டேன்னா, இப்ப சீதை வந்து நீ எப்படி கடலை கடந்தான்னு கேட்கற மாதிரி ராமர் வந்து நீ எப்படி கடலை கடப்ப அப்படின்னு கேட்டு ஏதோ விஸ்வரூபம் காட்டி நான் சீனை மறந்துட்டோம். விஸ்வரூபம் இல்ல பேருருவம். அதாவது பேருருவத்துக்கும் விஸ்வரூபத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. விஸ்வரூபம்னா காஸ்மிக் விஷன், உலகம் முழுதையுமே தன் இது வந்து ஒரு மகத் ரூபம் தான். விஸ்வரூபம் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் விஸ்வரூபம் கமலும் அப்படி ஒரு படத்தை எடுத்துட்டாரு. கிருஷ்ணனுடையது மட்டும் தான் விஸ்வரூபம். ஏன்னா அது உலகங்கள் முழுக்கும் அவர் உடல்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாரு. காஸ்மிக் விஷன் இது வந்து ஒரு ஹியூஜ் கிராண்ட் விஷன். அதாவது ஜீனியஸ்ங்கிற வார்த்தை கேட்டு போன மாதிரி விஸ்வரூபம்ங்கிற வார்த்தை எல்லாத்துக்கும் பயன்படுத்த மகத் ரூபம் அப்படின்னு சொல்லலாம், நாட் விஸ்வரூபம். என்ன சொல்றாரு? ஏனிலது ஒரு குரங்கு ஈது என்று எண்ணலாம். வலிமை இல்லாத ஒரு சிறு குரங்கு இது என்று நினைக்க கூடாத ஆணியை உலகிற்கு அச்சாணி போன்று உள்ள அனுமனை அமைய நோக்குவான். அமைய நோக்கி நன்றாக பார்த்து ஓகே சேனுயர் பெருமை ஓர் திறத்தது அன்று. மிகவும் உயர்ந்த பெருந்தன்மை ஓரிடத்திலே உள்ளது அன்று என்று நானூறும். அதாவது முதல்ல ஒரே ஒருவன் தான் இவ்வளவு பெரிய பேருருவம் எடுத்தவன், உலகெல்லாம் வளர்ந்த நாயகனாகிய திருமால். ஆனா அவன் பார்த்துட்டு ஓ அந்த பெருமை வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துலயும் இருக்கு என்று நானூறும்படியாக பெரிய உருவம். என் திசை மருங்கினும் உலகம் யாவினும் தண்டல் உயிரெல்லாம் தன்னை நோக்கின அண்டம் என்றதின் உரை அமரர் யாரையும் கண்டனன் தானும் தன் கமல கண்களா. என் திசை மருங்கினும் உலகம் யாவினும் தண்டலில் உயிரெல்லாம் தன்னை நோக்கின. அது 8 திசைகளிலும் எல்லா இடங்களிலும் உள்ள உயிர் எல்லா பிராணிகளும் அனுமனை பார்த்தன, தன்னை நோக்கின. அண்டம் என்றதின் உரை மேலுலகத்தில் வசிக்கின்ற அமரர் யாரையும் கண்டனந்தானும். தேவர்கள் எல்லாரையும் அனுமன் தன்னுடைய கண்களால் பார்த்தான். அது 8 திக்குகளிலும் உள்ள பிராணிகள் தன்னை காணுமாறும் தானும் தேவலோகத்தை காணுமாறும் பேருருவம் கொண்டான். சோ இதுல பாருங்க அவையெல்லாம் காண்கின்றனங்கிற, அதாவது அவற்றை தன்னுடைய உடல்ல காண்பிக்கல, அப்படி காண்பிச்சாதான் விஸ்வரூபம். முன்னாடி பாட்டு வந்து ஆணியை அனுமனை அமைய நோக்குவான் இல்ல இல்ல நோக்குவதற்காக இல்ல இல்ல உலகெல்லாம் வளர்ந்த நாயகன் தானே. திருமால் நோக்கினால் நானூறுவான். திரிவிக்ரமாவதாரம் எடுத்த திருமால் இவனை இப்படி நோக்கினால் நானூறுவான். எழுந்துயர் நெடுந்தகை 2 பாதமும் அழுந்துற அழுந்தலின் இலங்கை ஆர்வலி விழுந்தது நிலங்கை விரிந்த வெண்திரை தடைந்தன புரண்டன மீனந்தாமலாம். ஆழ்கடல் அப்படின்றது ஆழ்கலி, அதுல ஒரே அர்த்தம் தான். எழுந்து உயர் நெடுந்தகை 2 பாதமும் அழுந்துற அழுத்தலி. எழுந்து இப்படி உயர்கின்ற நெடுந்தகை ஆகிய அனுமனுடைய 2 பாதமும் அவனுடைய 2 கால்களும் அழுந்துற அழுத்தழிவு அழுந்தும்படி அவன் அழுத்தியதனால என்ன ஆகுது?
இலங்கை ஆழ்கடல் விழுந்தது. இலங்கையே அப்படி போய் கடல்ல விழுந்து விட்டது போலும். நிலமிசை விரிந்த வெண்திரை தழைந்தன. ஆமா, அந்த அந்த இலங்கை பூமியின் மேல கடலினுடைய வெண்மையான அலைகள் பரவின. புரண்டன மீனம் தான் எல்லாம் அந்த பூமி மேலேயே மீன்கள்லாம் புரண்ட அளவுக்கு ஆயிடுச்சு. வஞ்சியம் மறுபுதம் கற்பினால் கஞ்சமும் குறைவன கழுதும் கண்டினால் துஞ்சினர் அரக்கர் என்று ஒக்கும் சூழ்ச்சியால் அஞ்சினே நீ ஒரு அடங்குவாய் என்றார். வஞ்சியம் அருங்குல் அம்மருளில் கற்பினாள். வஞ்சியம் அருங்குல் அழகிய இடையையும் அம்மருவில் கற்பினாள். குற்றமற்ற கற்பினையும் உடைய சீதை. கஞ்சமும் குறைவன கழலும் கண்டிலாம். செந்தாமரை மலரை ஒத்திருப்பவனான அனுமனுடைய பாதங்களை அவளால் கூட காண முடியவில்லை. அவ்வளவு கீழே அழுந்தி நிற்கின்றன. கஞ்சமும் குறைவன கழலும் கண்டிலாள். அந்த வீர கழலடிந்த பாதங்களை காண முடியவில்லை. துஞ்சினர் அரக்கர், அரக்கர்களின் அழிவார்கள் என்று உவக்கும் சூழ்ச்சியாள் என்று எண்ணி மகிழ்கின்ற எண்ணத்தை விளையாடுகிறார். இந்த இடத்துல சூழ்ச்சியின தந்திரம்னு அர்த்தம் இல்ல, எண்ணம். இங்கே எண்ணத்தை விளையாடுகிறார். அஞ்சினன் இவ்வுரு அடக்குவாய் என்று. இந்த உருவத்தை பார்த்து நான் அஞ்சுகிறேன், இதனை அடக்குவாய். முழுவதும் இவ்வொரு காணமுற்றிய குழியது உதவி கொள்வாய் என்றால் எழுவினும் இலங்கு ராமன் தொழுதை தழுவினதாம் என தவிர்க்கும் சிந்தையால். முழுவதும் இவ்வுரு காணமுற்றிய குழு இலது உலகு. முழுவதும் இவ்வுரு, இந்த உருவத்தை முழுவதாக காணக்கூடிய, காண முற்றிய, காணும் வல்லமை படைத்த குழு. குழுன்னா அப்படி எந்த ஒரு ஸ்பீஷீஸும் இல்லை இங்கே இந்த உலகத்துல. முழுவதும் இவ்வுரு காணமுற்றிய குழு இலது உலகு, இந்த உலகத்திலேயே இல்லை. இனி குறுகுவாய், உன்னுடைய உருவத்தை குறுக்கிக் கொள்வாய் என்றால் எழுவினும் இளங்கு இராமன் தோள்களை, தூணை காட்டிலும், எழுனா தூண், தூண் போன்ற அழகிய ராமனுடைய தோள்களை தழுவிய, ராமனுடைய தோள்களை தழுவிய காலத்தில் அடைந்த மகிழ்ச்சியை ஒத்த மகிழ்ச்சி அடைந்த தழுவினலாம் என தளிர்க்கும் சிந்தையாள். இது அந்த இறந்த கால மகிழ்ச்சின்னு சொல்றதை விட முந்தின பாட்டுல வந்து துஞ்சினர் அரக்கர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ராமனை தழுவ போவது நிச்சயம் என்கிற மகிழ்ச்சி அப்படிங்கிற மகிழ்ச்சி அப்படின்னா இன்னும் அழகா இருக்கும். ஆந்தகை அனுமனும் அருளாம் என நீண்டனன் விசும்பு எனும் பதத்தை நீச்செல்வான் காண்டதற்கூடிய ஒரு உருவு காட்டினான் தூண்டது இதற்கான இணைய சொல்லினான். ஆண்டகை அனுமனும் அருளது ஆம் என மீண்டனன் விசும்பியனும் பதத்தை நீச்செல்வான் காண்டலுக்கு உரியது ஓர் உருவு காட்டினான் தூண்டலில் விளக்கலாய் சொல்லினார். ஆண்டகை அருளதா என, அருளதா உன்னுடைய அருள் அதுவானால் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி மீண்டனன் விசும்பெனும் பதத்தை நீ செல்வான். ஆகாயம் என்னும் இடத்தையும் கடந்து மேலே வளர்ந்து செல்வதனாகிய அருள் மீண்டனன் வளர்ச்சி குறுகினான், குறுகி வந்தான். காண்டலுக்கு உரியது ஒரு உருவு காட்டினார். காண்பதற்கு உரிய ஒரு சாதாரண வானர ரூபத்தை காட்டினார். தூண்டலில் விளக்கு அநாள், தூண்டுதல் வேண்டாத தீபம் போன்று எப்பொழுதும் ஒளியுடன் விளங்குகோளாகிய சீதை இணைய சொல்லினாள். எடுத்தாய் உலகை மதையோடும் எடுத்தாய் விசும்பை சுமக்கும் பரந்தாழவை ஒருகத்தான் பறித்தாய் எனினும் பயனின்றால் நடந்தாய் இடையே என்றாலும் நானாம் நினக்கு நதிர்கடலை கடந்தாய் என்றது என்னாவும் காற்றாமண்ண கடுமையாய். இடந்தாய் உலகை வலையோடும் எடுத்தாய் விசும்பை இவை சுமக்கும் பழந்தாள் அறவை ஒரு கரத்தால் பறித்தாய் எனினும் பயனின்றால் நடந்தாய் இடையே என்றாலும் நானாம் நினக்கு நளிர்கடலை கடந்தாய் என்றால் என்னாகும்
காற்றாவண்ண கடுமையாய், காற்றாவண்ண கடுமையாய், காற்றே போல கடுமைனா இந்த இடத்துல வேகம், கடுமைனா வேகம், கடிது விரைந்தான் வேகம், காற்றை போன்ற வேகத்தை வாயு வேகம் கொண்டவனே. இடந்தாய் உலகை மலையோடும், இந்த உலகத்தை மலைகளோடும் சேர்த்து பெயர்த்தாய் நீ என்றாலும், விசும்பை எடுத்தாய், விசும்பை நீ ஆகாயத்தை தூக்கிவிட்டாய் என்றாலும், இவை சுமக்கும் படந்தாள் அறவை, இவை எல்லாவற்றையும் சுமக்கின்ற அந்த ஆதிசேஷன் என்கின்ற அந்த படம் கொண்ட நாகத்தை ஒரு கரத்தாய் பறித்தாய் எனினும், ஒரு கரத்தாலேயே நீ பெயர்த்தெடுத்து பறித்து விட்டாய், இழுத்தாய் என்றாலும் பயன் என்றால் உன்னுடைய திறமைக்கு அது பயனான ஒரு விஷயமா இருக்காது. பயன் என்றால் நடந்தாய் இடையே என்றாலும், அப்பேற்பட்ட நீ இந்த கடலின் இடையில அப்படியே ஏதோ சாதாரணமா நடந்து வரா மாதிரி நடந்து வந்தாய் என்றாலும், நானா உனக்கு அது உனக்கு வெட்கத்தை தருவதே ஆகும். நளிர் கடலை கடந்தாய் என்றால் என்ன ஆகும்? சரி, இந்த கடலை எப்படியோ கடந்து வந்துட்ட அப்படின்னு சொல்றது உனக்கு என்ன பெரும்? ஒண்ணும் கிடையாது. ஆழி நெடுங்கை ஆண்தகைதன் அருள் புகழும் வழிவின்றி ஓடிப்பதவும் நிறுத்தற்கு ஒருவன் நீயே உடையானாய். பாழி நெடுந்தோல் வீரானின் பெருமைக்கு ஏற்ப வகைதங்கை ஏற்கடற்கும் அப்புறத்து ஆகாதிருந்தது இழிவன்றோ. ஆழி நெடுங்கை ஆண்தகைதன் அருளும் புகழும் அழிவின்றி ஊழி பலவும் நிலைநிறுத்தற்கு ஒருவன் நீயே உடையானாய். பாழி நெடுந்தோள் வீரா நின் பெருமைக்கேற்ப பகை இலங்கை ஏழு கடற்கும் அப்புறத்தது ஆகாதிருந்தது இழிவன்றோ. சீதையோட வாக்கு அல்லது கம்பரோட வாக்கு எப்படி சொல்றோமோ அது அப்படியே உண்மையா இருக்கு. ஆழி நெடுங்கை என்ன அழகா இருக்கு. ஆழி நெடுங்கை தன்னுடைய ஆக்ஞா சக்கரத்தை உடைய ஆழ்ந்தகைதன் புருஷோத்தமன், அதாவது ஆழ்ந்தகைங்கிறதுக்கு சரியா, புருஷோத்தமன்றதுக்கு சரியான சொல்றது புருஷ உத்தமன். ஆழ்ந்தகை புருஷோத்தமனாகிய ராமனுடைய அருளும் புகழும், அவருடைய அருளும் சரி புகழும் சரி அழிவின்றி ஊழி பலவும் நிலை நிறுத்துறது. அழிவில்லாமல் பல ஊழி பலவும் பல ஊழிகளுக்கும் நிலையாக நிற்பதற்கு ஒருவர் நீயே உடையான, நீ ஒருத்தரே போருமே அவருடைய அருளும் புகழும் நிலை நிறுத்துவதற்கு. ஸோ இதுல என்ன தெரியுது, கம்பனுடைய காலத்திலேயே ஹனுமான் அவ்வளோ பெரிய ஒரு ராமதூதன் அப்படிங்கிற அளவுல ஹனுமனை கோவில்கள் எடுத்து வணங்கக்கூடிய மரபு உருவாயிருக்கு. வால்மீகிலையும் ஹனுமனுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு. ஒருவன் நீயே உடையானாய். பாழி நெடுந்தோள் வீரா, பருத்த பெரிய தொழில்களை உடையவனே, உன்னுடைய பெருமைக்கு ஏற்ப பகை இலங்கை ஒரு கடலுக்கு அந்த பக்கம் இலங்கை இருந்திருத்தேன், 7 கடலுக்கு அப்புறத்தும் ஆகாதிருந்தது. இப்ப அவ இலங்கையில நம்ம சிறை இருக்கும், அந்த துயரம் எல்லாம் போயிருக்கு. அறிவும் ஈதே உது ஈதே ஆற்றல் ஈதே ஐம்புலத்தின் செறிவும் ஈதே செயல் ஈதே தேற்றம் ஈதே தேற்றத்தின் நெறியும் ஈதே நினைவீதே நீதி ஈதே எனக்கென்றால் வெறியரன்றோ குணங்களான் விரிஞ்சன் முதலா மேலானோ. அறிவும் ஈதே உரு ஈதே ஆற்றல் ஈதே ஐம்புலத்தின் செறிவும் ஈதே செயல் ஈதே தேற்றம் ஈதே தேற்றத்தின் நெறியும் ஈதே நினைவு ஈதே நீதி ஈதே எனக்கென்றால் வெறியர் அன்றோ குணங்களால் விரிஞ்சன் முதலாம் மேலானோ. உனக்கு உன்னுடைய அறிவுன்னா இதுதான் அறிவு, அறிவும் ஈதே, உரு ஈதே, உருவம்னா இதுதான் உருவம், ஆற்றல் ஈதே, ஐம்புலத்தின் செறிவும் ஈதே, அடக்குதற்கு அறிய ஐம்புலன்களையும் அடக்கிய தன்மைன்னா அது இதுதான். செயல் ஈதே, தேற்றம் ஈதே, தேற்றம் மனத்தெளிவு, மனத்தின் தெளிவு இதுதான். தேற்றத்தின் நெறியும் ஈதே, அந்த அந்த தெளிவடைந்த மனம் செல்கின்ற தர்ம நெறி அது இதுதான், உன்னுடைய இதுதான். நினைவு ஈதே, நினைவுனா அறிவு எண்ணம் ஈதே
நீதி ஈதே. நீதினா முறைமை. இதுதான் நினக்கு என்றால் இது எல்லாமே இப்பேற்பட்ட எல்லா குணங்களும் உன்னுடையதே என்றால் வெறியர் என்றும். வெறியர்னா என்ன? வெத்து டப்பாக்கள். வெறுமையானவர்கள் அல்லவோ. குணங்களால் விரிஞ்சன் முதலாம் வேளாண் பிரம்மா உள்ளிட்ட தேவர்கள் எல்லாருமே ஒண்ணும் இல்லாதவங்க அல்லவா. ஐம்புலத்தின் செறிவுங்கிறது எவ்வளவு அழுத்தமான ஒரு இது பாருங்க. அடக்கி வைக்கிறதுன்னு சொல்றோம், ஐம்புலங்களை அடக்கிறதுன்னு சொல்றோம். ஐம்புலத்தின் செறிவுன்னா அந்த அடர்த்தி ஆட்டின் அடங்க அனுமனை பார்க்கும்போதே நெறியின்று பொறிகளைந்தும் வென்றவன் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். பார்த்தோன்னே அப்படிதான் அவருக்கு தோன்றது. இவன் யாரோ அப்படின்னு மின்னேறீற்று வல்லறக்கர் வீக்கம் நோக்கி அதற்கு பின்னே பிறந்தான் நல்லதோர் துணையில்லாத விடை நோக்கி உன்னானின்றே உடைகின்றேன் ஒழிந்தேன் ஐயம் உயிர் ஈர்த்தேன் என்னே நிறுதல் என்ன அவர் நீயே எங்கோன் துணை என்றார். இது வந்து இதே மாதிரி ஒரு இந்திரஜித்தை பார்த்து நினைச்சாரு. அனுமான் வந்து இந்திரஜித்தை முதல்ல இவன் துணையா இருக்கும் போது ராவணன் உலகத்தை வென்றது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சாரு. மின்னேறீற்று வல்லறக்கர் வீக்கம் நோக்கி வீரருக்கு பின்னே பிறந்தான் அல்லது ஓர் துணை இல்லாத பிழை நோக்கி உன்னானின்றே உடைகின்றேன் ஒழிந்தேன் ஐயம் உயிர் உயிர்த்தேன் என்னே நிறுத என்ன அவர் நீயே எங்கோன் துணை என்றார். மின் நேரீற்று வல்லறக்கர் மின்னலை போன்ற பற்களையுடைய வலிய அரக்கர்களுடைய அவர்களுடைய கூட்டத்தை பார்த்து வீக்கம் நோக்கி எல்லாம் அப்படியே கூட்டமா நிற்கிறானுங்க அரக்கர்கள். ஏற்பட்ட ராட்சச கூட்டம் அதை பார்த்து வீரருக்கு பின்னே பிறந்தால் வேறுபட்ட ராட்சச கூட்டம் ஒரு பக்கம் நிற்கிறது. வீரருக்கு பின்னே பிறந்தால் அல்லதோ துணை பேர்பட்ட கூட்டத்தையும் தன்னுடைய தம்பியான லக்ஷ்மணனை தவிர வேற எந்த துணையுமே இல்லாம வந்து இவன் ஜெயிப்பானா? ஒரு துணை இல்லாத பிழை நோக்கி அது ஒரு குறையா இருந்தது. தம்பியை தவிர வேற துணை இல்லையே அப்படிங்கிறது. உன்னானின்றே உடைகின்றேன். நான் வந்து அதை யோசித்துக் கொண்டே மனம் கலங்கி கொண்டிருந்தேன். ஒழிப்பேர் ஐயம் இனிமே எனக்கு ஐயம் இல்லை. உயிர் உயிர்த்தேன் அப்படின்னா என்னுடைய உயிர் உயிர்த்தேன்னா என்னுடைய உயிரை விட்டுவேணுங்கிற அபாயத்திலிருந்து தப்பித்தேன். உயிர் உயிர்த்தேன் என்னே நிறுதல் என்ன ஆவா? இனிமே ராட்சசங்கள்லாம் என்ன ஆக போறாங்க? மாண்டேனும் பழுதன்றே இன்றே மாயச் சிறை நின்றும் மீண்டேன் என்னை ஒருத்தாரை புலங்களோடும் வேறறுத்தேன் உண்டேனெங்கோல் புலங்கடலும் புகழே அன்றி புண்பழியும் தீண்டேன் என்று மனமகிழ்ந்தாள் திருவின் முகத்து திருவானாள். மாண்டேன் என்னும் பழுதன்றே இனி நான் இந்த உயிரை விட்டாலும் அதனால பாதகம் இல்லை. இன்றே மாயச் சிறை நின்றும் மீண்டேன். இன்றே நான் இந்த மாயச் சிறையிலிருந்து மீண்டு விட்டேன். என்னை ஒருத்தாரை குலங்களோடும் வேறறுத்தேன். என்னை தண்டித்தவர்களை குலங்களோடு வேறறுத்தேன். பூண்டேன் எம் கோன் புலங்கழலும் என் தலைவராகிய ராமனுடைய அழகிய திருவடிகளையும் அடைந்து விட்டேன். புகழே அன்றி புன் பழியும் தீண்டேன். ஏன்னா நீ என்னை வந்து பார்த்து சொல்லிட்ட சீதை அசோகவனத்துல சிறை இருந்தால் அதனால பழி கிடையாது. புகழே அன்றி புன் பழியும் தீண்டேன் என்று மனம் மகிழ்ந்தாள். திருவின் முகத்து திருவானாள். திரு அன்னாள். அதாவது திருவின் முகத்து அழகையும் ஒளியையும் உடைய முகத்தையுடைய திரு அன்னாள். இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி சீதை வந்து அவர் இப்படி சொன்னா நான் என்ன செய்வேன், அப்படி சொன்னா என்ன செய்வேன், எல்லாரும் குலப்பழி வந்துருமோ அப்படின்னு அது எல்லாம் வந்து இப்ப தீர்ந்தது. இனிமே வந்து நான் வந்து சாகரத்தை பத்தி கவலைப்பட மாட்டேன்.
மன்னர் பெரியோன் அடிவணங்கி அரிய உரைப்பான் அருந்ததியே வண்ணக் கடலின் இடை கிடந்த மணலின் பலரால் மாநரங்கள் என்னற்கரிய படைத்தலைவர் யாவர்க்கடியார் யானவர்களும் அன்னைக்குருவன் என போந்தேன் ஏவருக்கு ஒருவர் பணி செய்கிறேன். அண்ணல் பெரியோன் அடிவணங்கி அரிய உரைப்பான் அருந்ததியே வண்ண கடலில் இடை கிடந்த மணலின் பலரால் வானரத்தின் எண்ணற்க படைத்தலைவர் இராமர்க்கு அடியார் யார் அவர்தம் பண்ணைக்கு ஒருவன் என போந்து ஏவல் கூவல் பணி செய்கிறேன். சந்தோஷத்தோட படிச்சிருங்க. ரொம்ப அண்ணல் பெரியோன் அடிவணங்கி அரிய உரைப்பார் இருந்ததையே வண்ணக்கடலின் இடை கிடந்த மணலின் பலரால் வானரத்தின் எண்ணற்கரிய படைத்தலைவர் இராமற்கடியார் யானவர்தம் பண்ணைக்கு ஒருவன் என போந்தேன் ஏவல் கூவல் பணி செய்கிறான். இந்த பாடலையே மேற்கொள் காமிச்சிருந்தாரு கம்பனுடைய சொல்ல வண்ணக்கடல். அண்ணல் பெரியோன் மிகவும் பெருந்தன்மையுடைய அறிவணங்கி அரிய உரை அருந்ததியே அப்படின்ட்டார் இதை நோக்கி. வண்ணக்கடலில் இடை கிடந்த மணலில் பலர் பெரிய கடலின் இடை கிடந்த மணல், அந்த கடற்கரையில இருக்கிற மணல் போன்ற வானரத்தின் எண்ணற்கரிய படைத்தலைவர் எண்ணிக்கையால் எண்ண முடியாத படைத்தலைவர்கள் ராமனுடைய அடியார்களாக இருக்கின்றார்கள். படைத்தலைவரே என்ன முடியாம அவர்தான் பண்ணைக்கு அவங்களுடைய அந்த பெரிய கூட்டத்துக்கு ஒருவர் என போந்தேன் ஏவல் கூவல் படி செய்வேன். அவங்களுக்கு ஒரு எடுபிடியா இருக்கிறவன் அவர்கள் கூவி ஏவுகிற கட்டளையை செய்யும் தன்மையுடைய ஒருவனாக ஏவல் கூவல்னா அது ரெண்டு விதமான பணித்தல். ஏவல் அப்படின்னா நீ போய் இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபைன்டு ஜாப் ஏவல். கூவல்னா டே அப்படின்னா என்னையா அப்படிங்க. சோ இது ரெண்டு விதமான இது அந்த வகையான பணிகள். அந்த வரி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. எண்ணற்கரிய படைத்தலைவர் இராமற்கடியார் அப்படியே 1992 ராம ஜென்மபூமி மூவ்மெண்ட் அப்ப இந்த ஒரு வரி கம்பன்ல இருந்து வெள்ளம் எழுவதுடனன்றோ வீரன் சேனை இவ்வேளை பள்ளம் ஒருகை நீரள்ளி குடிக்க சாலும் பான்மையதோ கள்ள அரக்கர் கடியிலங்கை காணாதொழிந்த தாளன்றோ உள்ள துணையும் உளதாவது அறிந்த பெண்ணும் உளதாமோ. உள்ள துணையும் இல்ல உள்ள துணையும் அது சீதை வந்து எனக்கு ராமனுக்கு இலக்குவன் மட்டும்தான் ஒரே துணைன்னு நினைச்ச. இப்ப நீயும் வந்துட்டேன்னு சொல்லும்போது நான் மட்டும் இல்ல இவ்வளவு துணைவர்கள் இருக்காங்கன்னா உள்ள துணை அப்படின்னு நீங்க முழுக்க படிச்சிருங்க. இன்னும் 2 பாட்டம் தான் இருக்கு. வெள்ளம் எழுவது உலகென்றோ வீரன் சேனை இவ்வேளை பள்ளம் ஒருகை நீர் அள்ளி குடிக்க சாலும் பான்மையதோ கள்ள அரக்கர் கடியிலங்கை காணாது ஒழிந்ததால் என்றோ உள்ள துணையும் உளதாவது அறிந்த பின்னும் உளதாமோ. சந்தமும் சரியா வரும், இதுவும் பொருத்தம். ஆமா, வெள்ளம் 7 10 இதுல வெள்ளம் 70 உளதன்றோ பரவாயில்ல. வெள்ளம் 7 10 தான் சரியா இருக்கும் சந்தத்துக்கு. அதுதான் வெள்ளம் 70 உளதன்றோ. ஏன்னா மத்த 4 வரியிலுமே 2வது சீர் வந்து நிறையில தான் ஆரம்பிச்சிருக்கு. 7 தான் வரமாங்க. சரி, 70 வெள்ளம் சேனை இருக்கு, வீரன் சேனை. இவ்வேளை பள்ளம், இந்த வேலைனா கடல், இந்த கடலினுடைய அந்த பள்ளம் முழுவதும் ஒரு கை நீர் அள்ளி குடிக்க சாலும் பார்ப்பதோ அவ்வளவு பெரிய சேனை வந்து இறங்கிச்சுன்னா இந்த முழு கடலும் கடலின் ஆழமும் ஒரு கை நீர் அள்ளி குடிக்கிற அளவுதான். இன்னும் பிரமாதமா கள்ள அரக்கர்
ஆமா, கடி இலங்கை. இந்த கள்ளத்தனம் கொண்ட அரக்கர்களுடைய இலங்கையானது காணாது ஒழிந்ததால் பாதுகாப்பு மிகுந்த இலங்கை. ஆமா, அது எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம இருந்ததுனாலதான் அது அழியாம இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இலங்கை எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. முதலக்காரங்க பேசுற மாதிரி இருக்கு. ஏய், நீ எங்க இருக்க நீ இவ்வளவு நாள் எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்து வச்சுக்க அவனை நீ எங்க இருப்ப. கள்ள அரக்கர் கடி இலங்கை காணாது ஒழிந்ததால் அன்றோ உள்ள துணையும் உள்ளதாவது. உள்ள துணையும் இந்நாள் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் இருக்குல்ல இந்த இலங்கை. அது என்ன, அது எங்க இருக்கீங்க எங்களுக்கு தெரியாது. அறிந்தவனும் உலகாமோ ஒழிந்தது காணாது ஒழிந்ததான் என்றோ உள்ள துணையும் உலகாவது இந்நாள் வரைக்கும் அழியாமல் இருக்கிறது. அறிந்த பின்னும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல, இன்னுமே உள்ளதாமோ இருக்குங்கிற அது. வாரி இளவல் அவன் மைந்தன் மைந்தன் துணிந்தன் வரைய குமுதன் ஜிகர் தண்டா படம் நீங்க பாத்தீங்களா? வாரி இளவல் அவன் மைந்தன் மைந்தன் துணிந்தன் வயக்குமுதன் நீலன் இடவன் குமுதாக்கன் பனசன் சரவன் நெடுஞ்சாம்பன் காலன் நனைய துன்மருடன் காம்பன் கவையன் கவையாக்கன் ஞாலம் வரையும் நலன் சங்கன் நமிந்தன் துவிந்தன் மதன் என்பான். இது உள்ள ஒரு நேம் லிஸ்ட். வாலி இளவன், வாலியுடைய சகோதரர் சுக்ரீவன். வாலி இளவன் அவன் மைந்தன், மைந்தன் மகிந்தன் துமிந்தன் துமிந்தன் ரெண்டு பேர்னா முன்னாடி த்விவிதன் அப்படின்றதுடைய தமிழாக்கம் துமிந்தன். த்விவிதன் வய குமுதன், வயன வெற்றியை உடைய குமுதன். நீலன் இடவன்னா ரிஷபன். ரிஷபன்கிறத தமிழ்ல இடவன் எழுதுறாங்க. இல்ல, ரிஷபன்றது இடவன், ரிஷபன்கிற இடவன். சரி, குமுதாக்கன்னா குமுதாக்ஷன். பனசன் சரபன். சாம்பன்னா ஜாம்பவான், பெருஞ்சாம்பன், பெரிய ஜாம்பவான். துன்மருடன் அப்படின்னா துர்மர்ஷன். துர்மர்ஷன் அப்படிங்கிறவங்க தான் துன்மருடன் அப்படின்னாக்க. காம்பன். கவன் கவாக்ஷன், அதான் கவயன் கவயாக்கன் அப்படிங்கிறார். கவன் கவாக்ஷன் அப்படின்ட்டு ரெண்டு ஆனர்கள். ஆண் பெயர் கண்ணன் அப்படின்னு கவாக்ஷன் முடிவு. ஆண் பெயர் கண்ணன். கவன பசு இல்லையா, பசு போன்ற கண்களை ஞாலமறியும் நல் சங்கன். நலன் சங்கன். ஓ, ஞாலம் நலன் பின்னாடி வராதே. பின்னாடி நலம் வந்துரு. இதுல நல் சங்கன் அப்படின்னு போடுறாங்க. அதுல நலன், ஞாலமறியும் நலன், சங்கன், விந்தன், வினதன். இல்ல வினதன். வினதன் துவிந்தன் வினதன் போட்டுறாங்க சார். வினதன் தான் சரியா. வினதன் தாங்க. துவிந்தன். ஓ, இதுல மதன் என்பான்னு போட்டான். இதுல நலன் என்பான்னு போட்டான். நலன் அங்க வந்துட்டதுனால இங்க மதம் ஒரு புது பேர். தம்பன் துருவ தனிப்பெயரவன் ததியின் மதனன் சதவலியன் ரிம்பர் உலகோடு உலகம் எடுக்கும் எடுக்கர் கிராமங்கை அம்பின் உதவும் படைத்தலைவர் அவரை நோக்கின் இவ்வரக்கர் வம்பின் முறையாய் உரையிடவும் போதார கணக்கு அம்புண்டோ. தம்பன் ஸ்தம்பன். தூமன் தனிப்பெயரோ, தூமன் அவன் பேரு வானரம். ததிமுகன், ததியின் மதனன், ததிமுகன். இது பின்னாடி அந்த மதுவனத்தோட இன்சார்ஜா இருக்கும். ததிமுகன். தயிர் ததிமுகன். அந்த டைப் ஆஃப் monkeys உண்டு. சதவலி என்று சொல்லப்பட்ட ராமன் கையம்பி உதவும் ராமனா சதவலி என்று இம்பர் உலகோடு எவ்வுலகும் எடுக்கும் மிடுக்கர்.
இந்த உலகத்தோடு 7 உலகங்களையும் எடுக்கக்கூடிய வலிமை கொண்டவர்கள். ராமன் கை அம்பின் உதவும் படைத்தலைவர். ராமனுடைய கை அம்பு போல உதவுகின்ற படைத்தலைவர். அவரை நோக்கி இடத்துக்கு ஓடி சென்று செய்வார்கள். அம்பின் முலையாய் கச்சணிந்த மார்பங்களை உடையவரே உரையிடவும் போதார். இந்த ராட்சசர்கள்லாம் அவர்களுடைய தொகைக்கு உரையிடவும் போத மாட்டார்கள். அது உரைனா ஒரு உரை அதுலயே பார்த்தோம் இல்லையா முதல்லயே. என்ன லக்ஷ்மணன் வந்து அதை பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, அதாவது இந்த என்ன உலகத்தவர்கள் எல்லாத்தையும் வந்து பிரம்மன் இவங்களுக்கு உரை ஆனா 1000 ஆள்லாம் இல்லையா அறக்கிறாங்க. அது இவங்களுக்கு இல்ல அதோட 14 மடங்கு. ஓ நீங்க என்ன தப்பான படம்? இது படம் மாறி மாதிரி தான் வருது. படம் மாறி மாதிரி தான் வருது. அந்த ஒழுங்குல அவங்க கொடுக்கல படம். ஞாபகம் நீங்க அது ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிடலாம். சித்திரம் உண்டு துணை என்ன எளிதோ உலகின் அம்மா குண்டரிகை போலும் இவள் இன்னல் புரிகின்றாள். அண்டல் முதல் நாயகனது ஆவி அணையாளை கொண்டு அகழ்வதே கர்மம் என்று உணர்வு கொண்டான். சூடாமணி படம் சூப்பர். சூடாமணி படம் ஃபுல்லா எனக்கு வந்து ஹிந்தியில விசாரத்து படிக்கும்போது சொன்னீங்க. வாலிவதையும் அது ஒரு விசாரத்துல வந்தது, ஒண்ணு பிரவீன்ல வந்தது. வாலிவதை வந்து விசாரத்து, இது பிரவீன் எனக்கு ஞாபகம். எனக்கு இதெல்லாம் வரவே இல்ல. ஒருவேளை வாலிவதை வந்து இதுவா இருக்கலாம், பிரவேசிகாவா இருக்கலாம். அங்கதான் முதல்ல தமிழ் பாடம் ஆரம்பிக்கும். சோ அந்த வாலிவதை படம் வந்ததான் ஞாபகம். அந்த புத்தகங்கள் எங்க அப்பா கிட்ட இருக்குன்னு இல்ல, இப்ப கூட ஹிந்தி புத்தகம் கிடைக்கிறது. அவங்க அதை அதிர்ஷ்டியர் அவங்க இது பண்றாங்க, அவங்க நோட்ஸ் கொடுக்குறாங்க. ஒரிஜினல் புக்ஸ் படிச்சிருக்கேன். விசாரத்துல சூடாமணி படம் ஏதோ ஒண்ணு வந்தது, அது எனக்கு நல்லா ஞாபகம். இந்த பாட்டு நான் படிக்கிறேன். உண்டு துணை என்ன எளிதோ உலகின் அம்மா குண்டரிகை போலும் இவள் இன்னல் புரிகின்றாள். அந்த முதல் நாயகன தாவியனையாளை கொண்டகல்வதே கருமும் என்றுணர்வு கொண்டான். இப்ப அனுமன் விண்ணப்பம். அனுமன் என்ன விண்ணப்பம் கொடுக்கிறான்? உண்டு துணை என்ன எளிதோ உலகின் உலகில் துணை என்று சொல்ல எளியதோ ஓகே. இது வந்து ஹனுமானுடைய தைரியத்தை பத்தி சொல்லக்கூடிய வியப்பு கூற்று. உண்டு துணை என்ன எளிதோ உலகின் அம்மா. அனுமனுக்கு உவமையாக துணைன்னு அந்த இடத்துல உவமை. அனுமனுக்கு ஈடான ஒருத்தர் உலகில் உண்டு என்று சொல்வது எளிதா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த லைன்ல அந்த அனுமனுடைய ஆரம்பிக்கும். அனுமனுடைய சிந்தனை குண்டரிகை போலும் இவள் இன்னல் புரிகின்றாள். குண்டலிகை போலும் இவள். குண்டலிகை தாமரை மலரில், குண்டரிகம்னா தாமரை. இப்ப கமலா, கமலத்துல இருப்பவள் கமலா, சரோஜத்துல இருப்பவள் சரோஜா, பங்கஜத்துல இருக்கிறவள் சரோஜம்னா தாமரை, பங்கஜத்துல இருக்கிறவள் பங்கஜா, நீரஜத்துல இருக்கிறவள் நீரஜா. இது எல்லாமே தாமரைக்கு தாமரையுடைய பெயர்கள் எழுதலாம். அம்புஜத்துல இருக்கிறவள் அம்புஜா. நீரில் பிறக்கிறது அதாவது பங்கஜம் சேற்றில் பிறந்தது தாமரை, அது பங்கஜம்னா தாமரை. பங்கஜாக லட்சுமி அந்த தாமரையில இருக்கிற இல்ல அது புரியுது. அது மாதிரி இந்த சரோஜாங்கிறது சரோஜம் இல்ல சர வாட்டர் வாட்டர் தான். மோன சரோவர் சரஸ்வதி நீர் அதிகம் உடையவள், நதியோட பேர் அதனாலதான். ஓ சம்ஸ்கிருதத்துல நீங்க உள்ளுக்குள்ள போனீங்கன்னா அந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் அர்த்தம் உண்டு. வனஜா அப்படின்னா வனத்துல இருக்காது. வனத்தில் புத்த வனத்தில் புத்தம். அது யாரோட எந்த எந்த கடவுளுடைய பேர் கிடையாது. வனஜா காட்டுப்பூ. காட்டுப்பூ காட்டுப்பூ போன்ற அழகு.
கிரிஜாங்கிறது பார்வதி. பார்வதி. அது ஜலஜா. ஜலஜாங்கிறது லட்சுமி தான். ஆமா. ஜலஜம்னா தாமரை. ஓஹோ. ஜலஜனா தாமரை. அதுல இருக்கிறவள் ஜலஜா லட்சுமி. ஜலஜா பேர் இல்ல, ரொம்ப பழைய காலத்து பேர். கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும் அந்த பேர்கள் ரொம்ப கேட்டா. புண்டரிகை அதே மாதிரி புண்டரிகா. புண்டரிகை போலும் இவள் லக்ஷ்மியை போல் இருக்கின்ற இவள் இன்னல் புரிகின்றாள். இவ்வளவு கஷ்டப்படுறாள். அண்ட முதல் நாயகனது உலக நாயகனாகிய ராமனுடைய ஆவி அணையாளை அவளது உயிர் போன்ற இந்த சீதையை கொண்டு அகழ்வதே கருமம். இவளை நாம் கொண்டு செல்வதுதான் செய்ய வேண்டியது என்று உணர்வு கொண்டாள். ஒரு உணர்வு அனுமதிக்கு வந்துவிட்டது. இதை கொஞ்சம் நீங்க மாற்றி அந்த அப்பாஸ்டபிய முந்திர லைனுக்கு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் அனுமனே நினைக்கிற மாதிரி. உண்டு துணை என்ன எளிதோ உலகின், ஹனுமனுக்கு உண்டு துணை எளிதோ உலகின், இவ அப்படிதான் போட்டுரும். அந்த முதல் வரையும் ஹனுமனே நினைச்சு பார்க்கிற மாதிரி. ஹனுமனால முடியாதது உண்டா உலகத்துல, நம்ம அதனால இவளை கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்ட்டு. அது அவங்க சரியா வரல. அந்த பொருள் கேட்டி அடியேன் உரைமுனி முனிந்தருளாள் முனிந்தருளல் கேளான் வீட்டியிடுமே அவனை வேரல் வினை அன்றால் ஈட்டி இனியன் வலைராமன் எதிர் நின்னை காட்டிய அடித்தாழ்வன் அது காண்டி இது காலம். கேட்டி அடி ஏன் உரை முனிந்தருளல் கேளாய் வீட்டியிடும் மேல் அவனை வேரல் வினை அன்றால் ஈட்டி இனி என்பல இராமன் எதிர் நின்னை காட்டி அடியாழ்வன் இது காண்டி இது காலம். கேட்டி அடியே உரை, நாம் சொல்வதை கேட்பாய். முனிந்தருளல், கோபப்படாதே. முனிந்தருளல் கேளாய், கேள் ஆய் அப்படின்னு இதுல கொடுத்துருக்கான். இதுல கேளான் வீட்டியிடும் அப்படின்னு போட்டிருக்கான். பகைவன் கேளான் அப்படின்றத பகைவன் அர்த்தம் எடுத்துருக்காங்க. இதுல இவன் கேள் ஆய், அம்மையே கேட்பாயாக அப்படின்னு இன்னொரு தடவை சொல்றான். வீட்டியிடும் மேல் அவனை உன்னை அந்த ராவணன் கொல்வான் என்றால் ராவணன் உன்னை கொன்று விடுவாளாயின் வேரல் வினை என்றால் அதற்கு பிறகு அவனை அந்த ராவணனை வெல்லுதல் செய்யக்கூடிய காரியம் அது. ஏன்னா அவனை கொண்டுடுவேன் திண்டுவேன் மிரட்டிட்டு போயிருக்கான் இல்லையா அவன். ஈட்டியிடும் மேல் அவனை வேரல் வினை என்றால் ஈட்டி இனி என்பல, இனிமே பேசி பலதையும் பேசி என்ன ஆக போறது. இராமன் எதிர் நின்னை காட்டி, ராமனுக்கு எதிரில் அவனை கொண்டு போய் காட்டி அடிதாழ்வன், நான் அவனது அடி வணங்கி நிற்பேன். காண்டி அந்த செய்கையை இது காலம், இப்போதே காட்டி அடித்தாழ்வன் இது காலம், இப்போதே இது இதை பார், இது காண்டி. பொன் திணி புலங்கொடியின் வெண்மையர் பொருந்தி துன்றிய உயர்த்தி இனிதி இருக்க துயர் விட்டாய். இந்துயில் விளைக்க ஓர் இமைப்பின் இறைவைகும் குன்றிடை உனை கொடு குதிப்பெண் இடைக்கொள்ளேன். பொன்தினி புலங்கொடி என் மென்மயிர் பொருந்தி துன்றிய உயர்த்தினிதி இருக்க துயர் விட்டாய். இந்துயில் விளைக்க ஓர் இமைப்பின் இறை வைகும் குன்றிடை உனை கொடு குதிப்பெண் இடை கொள்ளேன். பொன்திணி புலங்கொடி அப்படின்னா பொன்மயமான அழகிய பூங்கொடி போன்றவளே, என் மென்மயிர் பொருந்தி துன்றிய உயர்த்து, என்னுடைய புஜத்துல மென்மயிர்கள் பொருந்தி இருக்கின்ற அந்த தோள்கள்ல உயர்த்து இனிது இருக்க நீ சௌகரியமாக ஏறி உட்கார்ந்து கொள்ளலாம். ஓகே, இனிது இருக்க துயர் விட்டாய், துயரை விடு. இனி துயில் விளைக்க நீ படுத்து தூங்கவும் செய்யலாம், இனிமையான தூக்கம் உண்டாகுமா, இனிதி இருப்பாயாக. ஓர் இமைப்பின் ஓர் இமைப்பு என்கிற காலத்திலே கூட ஒரு நொடிப்பொழுதிற்குள்ளே இறைவைகும் குன்றிடை, இறைவனாகிய ராமன் இருக்கின்ற அந்த குன்றத்துக்குள்ள
உன்னை கொண்டு குதிப்பேன், உன்னை கொண்டு போய் குதித்து விடுவேன், இடை கொள்ளே நடுவில் எங்கேயுமே நிற்க மாட்டேன். அறிந்து இலை அரக்கர் தொடர்வார்கள் உளராமையில் முறிந்து உதிர நூறி என் மனச்சினம் முடிப்பேன், நெறிந்த குழல் நின் நிலைமை கண்டு நெடியோன்பால் வெறுங்கை பெயரின் ஒருவராலும் விழியாதேன். அறிந்திட்டை அரக்க தொடர்வார்கள் உளராமையில் முறிந்து உதிர நூறி என் மனச்சினம் முடிப்பேன், நெறிந்த குடல் நின் நிலைமை கண்டும் நெடியோன்பால் வெறுங்கை பெயரேன் ஒருவராலும் விழியாதேன். மனச்சினம் அறிந்து இப்படி நான் தூக்கிட்டு போறேன்றதை அறிந்து இடை நடுவுல வந்து அரக்கர் தொடர்வாளிகள் உளராவே. இந்த அரக்கர்கள்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா என்ன செய்வேன்? முறிந்து உதிர நூறி அவர்கள் அழிந்து சிதறும்படி நாசம் செய்து என் மனச்சினம் முடிப்பேன், மனத்தில் உள்ள கோபத்தை முடித்துக் கொள்வேன். நெறிந்த குழல், நீண்ட குழலை உடையவளே, நின் நிலைமை கண்டும் உன்னுடைய இந்த நிலைமையை பார்த்த பின்பும் கூட நெடியோன் பால் வெறுங்கை பெயரே. பெருங்கையோட நான் ராமன் கிட்ட போகிறதா ஒருவராலும் விழியாது. கவலைப்படாது, ஒருவராலும் என்னை வெல்ல முடியாது, ஒருவராலும் நான் வீழ மாட்டேன். இந்த வெறுங்கை பெயரை வந்து பின்னால சுக்ரீவன் சொல்லுவாங்க. ராவணனை மோதிட்டு கீழங்களை மட்டும் கொண்டு வந்த போது வெறுங்கை வந்தேன் அப்படின்னா வெறுங்கை வந்தேன். ராவணன் சுக்ரீவனுக்கு ராவணனுக்கும் தானே மலையில இருந்து அந்த மலைக்கு தாவி போய் கிள்ளை போல் பேச்சினாலை காட்டிய அரக்கன் தன்னை கண்களோடு வீட்டில நெருங்கை வந்தேன் அப்படின்னு முடியும். அது ரொம்ப இல்ல ஒரு எமோஷனல் மூமெண்ட்ல சுக்ரீவன் அப்படியே டபக்குன்னு தாவி குதிச்சு போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்குவான் ராவணன். ஞாபகம் இருக்குல்ல அந்த சிவகாண்டத்தோட ஆரம்ப போயிடுவோம். அந்த சுவே அதெல்லாம் வழக்கமா நம்ம சொல்ற அந்த ராமாயண கதைகள்ல அந்த காட்சியெல்லாம் வரதில்லை, அதனால அதெல்லாம் கொஞ்சம் இதுவா இருக்கு. இல்ல வரும் நான் சொல்றது பொதுவா ராமாயண கதை சொல்லும் போது பாலம் போட்டாங்க, கடலுக்கு போனாங்க, சண்டை போட்டாங்க, ஜெயிச்சாங்க அப்படின்னு படி. இலங்கையோடும் ஏகுதி கொள் எண்ணினும் இடந்து என் வளங்கொள் ஒருகை தலையில் வைத்து எதிர் தடுப்பான், விலங்கினரை நூறி வரி வெஞ்சிலைனோர்த்தம் புலங்கொள் கடல் தாழ்குவன், இது அன்னை பொருள் அன்றார். இலங்கையோடும் ஏகுதி கொள் எண்ணினும் இடந்து என் வலங்கொள் ஒரு கைத்தலையில் வைத்து எதிர்தடுப்பான், விலங்கினரை நூறி வரி வெஞ்சிலையினோர்தம் புலங்கொள் கழல் தாழ்குவன், இது அன்னை பொருள், இது அன்னை பொருள் என்றார் அப்படிங்கிற. இலங்கையோடும் ஏகுதி கொள் தாயே, அன்னைன்னு ஒரு இடத்துல வருது. அன்னை கடைசியே இலங்கையோடும் ஏகுதி கொள் இந்த செய்யும் இந்த லங்கையோட சேர்த்து என்ன தூக்கிட்டு போயிடுவியா? எண்ணினும் ஒருவேளை என்னுடைய தோல் மேல உட்கார்ந்து வருவதற்கு ஏதாவது இது இருக்குன்னா இலங்கையோடும் ஏகுதி கொள், இந்த இலங்கை அப்படியே பேத்து எடுத்துட்டு போயிடுவியான்னா இடந்து என் வலங்கொள் ஒரு கைத்தலையில் வைத்து, எனது பலம் பொருந்திய ஒரு கைத்தலையில் வைத்து, எனது பலம் பொருந்திய ஒரு கைத்தளத்திலே வைத்துக் கொண்டு எதிர்தடுப்பான் விலங்கினரை நூறி, எதிரே வந்து தடுக்கின்ற அந்த விலங்கு போன்ற அரக்கர்களை எல்லாம் கொன்று வரி வெஞ்சிலையினோர்தம் புலங்கள் கடல் தாழ்வுகள். அந்த வில்லேந்திய ராமலட்சுமணர்களுடைய காலிலே வந்து இது பொருள் என்றால் இது ஒரு பொருட்டே இல்லை. புலங்கொள் தழல் தாழ்வுகள்